எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. நான் கோதை இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரேன். ஓகே. எனக்கு இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சிட் டவுன் சார். இல்லை பரவாயில்ல. மேடம் எஸ் சார். ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கமா? நான் இதை இங்கே வச்சுட்டு போகிறேன். ஓகே. என்னாச்சுங்க? சப்மிட் பண்ணிட்டீங்களா? கார்த்தி நல்லபடியா பேசினாரா? அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? சரஸ்வதி, நானே ரொம்ப பதட்டத்தில் இருக்கேன். நீ வேற இப்படி படப்படன்னு பேசுறியே. சரி, நீங்க பதட்டப்படாதீங்க, நிதானமாவே சொல்லுங்க. கார்த்தி பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். என்னாச்சு? ஏன் திடீர்னு தலைவலிக்குதுன்னு சொல்றான். என்னங்க இது? கடைசி நேரத்துல இப்படி சொன்னா எப்படி? அதான் எனக்கும் தெரியல. நான் கார்த்திக் மாதிரி படிக்கல, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் வராது. அவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் எப்படி? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரஸ்வதி. தமிழ், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? உங்களால முடியும். எப்படி சரஸ்வதி? அவங்க எல்லாருமே நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட நான் இங்கிலீஷ்ல வேற பேசணும், அதை தாண்டி அவங்களை கன்வின்ஸ் வேற பண்ணணும். அவ்வளவுதானே? அது உங்களால முடியாதா என்ன? இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழி, அவ்வளவுதான். அது ஒன்றும் அறிவு கிடையாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல தப்பு தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. அங்க இருக்கிறவங்களா யாரு? இப்படி ஒரு பொருளை தயாரிக்கணும்னு புக்ஸ்ல படிச்சுட்டு வந்தவங்க. ஆனா நீங்க அது உங்க கையாலேயே தயாரிக்கிறவரு. அவங்கள விட உங்களுக்கு தாங்க எல்லாமே தெரியும். அவங்கள விட அனுபவம், திறமை, அறிவு எல்லாமே உங்களுக்கு தாங்க அதிகம். நீங்க எதுக்கு அவங்கள பார்த்து பயப்படுறீங்க? இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸா நினைச்சுக்கோங்க. உங்களை ப்ரூஃப் பண்ணுங்க தமிழ். இல்ல சரஸ்வதி, நான் ஏதாவது சொதப்பி இந்த கான்ட்ராக்ட் மட்டும் நம்ம கை கிடைக்காம போயிடுச்சுன்னா நம்மளை நம்பி இருக்கிற யாரோட குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை நான் கெடுத்த மாதிரி ஆயிடும்ல. என்னங்க, அதே மாதிரி நீங்க ஜெயிச்சா 200 குடும்பத்தை வாழ வச்சிருவீங்கல்ல. இதுக்கு மேல நம்ம கையை விட்டு போறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா நீங்க நினைச்சா 200 குடும்பத்தை காப்பாத்த முடியும். பாசிட்டிவா யோசிங்க தமிழ், தைரியமா போங்க. நிச்சயமா உங்களால முடியுங்க. கார்த்தி தான் வரலன்னு சொல்லிட்டார்ல, இனிமே நீங்க பயந்து என்ன ஆக போகுது? எப்படியாவது இந்த கான்ட்ராக்ட வாங்குவோம்னு மனசுல நம்புங்க. உங்க திறமை உங்களுக்கே தெரியாதுங்க, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டு தான் நீங்க வெளியிலேயே வருவீங்க. தைரியமா போங்க. சரி சரஸ்வதி, நான் போறேன். நானே போய் பேசுறேன். சார், உங்களை கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வர சொன்னாங்க. ஸ்ட்ரைட்டா போய் ரைட் போங்க. Excuse me, sir. May I come in? Yes, come in. Sir, he is Mr. Tamilarasan from Kodai Industries. Good morning, sir. Good morning. Please sit down. Thank you, sir. Sir, this my company profile hard copy. This my PPT pen drive.
எஸ் ப்ரொசீட். சார் this PPT this company product is sir actually this our industry சார் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது சார், நான் தமிழே சொல்லிட்டுமா சார்? சார் எங்கள் கம்பெனி ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி சார். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கோம் சார். உங்கள் கம்பெனியில் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க? 200 பேர் வேலை செய்கிறாங்க சார். ஜஸ்ட் 200? 200 பேர் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஆர்டருக்கு எப்படி அப்ரோச் பண்ணீங்க? இல்லை சார், அது நாங்கள் இன்னொரு யூனிட்டை போட்டு கொஞ்சம் பெருசாகவே. இனிமே போய் ஆளுங்களை பிடிச்சி அதுக்கப்புறம் எங்கள் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி தர போகிறீங்களா? இல்லை சார், நாங்கள் ஆர்டர் எடுத்தோன்னா கண்டிப்பாக குவாலிட்டியாக செஞ்சு கொடுப்போம் சார். எங்கே ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனே உங்களால் ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ண முடியல, நீங்கள் எப்படி ப்ராடக்டை கரெக்டாக கொடுப்பீங்க? சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார். ஆக்சுவலி என் தம்பி தான் சார் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அவன் எம்பிலாம் படிச்சிருக்கான் சார், ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவான் சார். என்ன கடைசி நிமிஷத்தில் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சார். என்னங்க நீங்க ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை சார், அது வந்து எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கிளம்புங்க நீங்கள். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா இதே ப்ரெசன்டேஷனை உங்களுக்கு நான் நல்லபடியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். சார் ப்ளீஸ் சார், நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை நாங்களே ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் சார். நீங்கள் பிஸ்னஸ் பேசுகிற மெத்தடே தப்பாக இருக்கு. ப்ரெசன்டேஷனுக்கு வந்துட்டு எக்ஸ்கியூஸாக கேட்பாங்க. சார் ப்ளீஸ் சார், ஏற்கனவே எங்களுடைய பழைய கான்ட்ராக்டர் எங்களை விட்டு வெளியே போயிட்டாரு. நீங்களும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா உங்கள் கம்பெனி சரியில்லை. நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தவங்க ஏன் வெளியே போகிறாங்க? அப்படிலாம் இல்லை சார். உங்கள் கம்பெனிக்கு நாங்கள் ப்ரொபோசல் கொடுக்க போகிறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு எத்திக்ஸ் அது இது இல்லைன்னு சொல்லி அவங்களா வெளியே போயிட்டாங்க சார். இங்கே பாருங்க, இந்த காரணம் எங்களுக்கு வேண்டாம். உங்கள் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் கிளம்பலாம். சார் சார் ப்ளீஸ் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஏங்க எக்ஸ்கியூஸ் கேட்குற இடமா இது? கிளம்புங்க சார். நல்ல கம்பெனி தான் சார், நல்ல குவாலிட்டியாக பண்ணுவாங்க. மிஸ்டர் நவீன் ப்ளீஸ், நீங்கள் சொன்னீங்கன்னு கூப்பிட்டோம், தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஃப்ளாப் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னாச்சு? போன் எடுக்கலையம்மா? இன்னுமா மீட்டிங் முடியல? மீட்டிங்ல இருந்தா தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பானே. போன் ஆன்ல இருக்கனா மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் ஏன் எடுக்கல? அதான் எனக்கும் புரியல. ஏண்டா கார்த்தி இப்படி பண்ண? இப்போ எல்லாமே போச்சுடா. நீ மட்டும் வந்திருந்தனா கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லடா, எனக்கு இங்கிலீஷ் பேச வராது, மீட்டிங் அட்டன் பண்ண தெரியாதுன்னு. அங்க எல்லாருமே படிச்சவங்களா இருக்காங்கடா. அவங்கள பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குடா. அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நம்ம கம்பெனி பத்தி அவங்க தப்பா நினைச்சிட்டாங்கடா. ஏன்டா இப்படி பண்ணிட்ட? நீ போயிருந்தா சரியா இருந்திருக்கும்டா. என்னன்னா நீங்க எல்லாத்துக்கும் ஏமேலே பழி போடுவீங்களா? டேய், நாம நம்மள கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைக்கலடா. உங்களை யார் இந்த கான்ட்ராக்டாக பேச சொன்னது? ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, இஷ்டத்துக்கு என்னவோ சொன்னீங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு நீங்க தானே காரணம். என்னடா இப்படி பேசுற? நான் நல்லதான்டா நினைச்சேன். நீங்க பாருங்கண்ணே, பழைய ஆளும் போயிட்டான்,
புது கான்ட்ராக்ட் நம்ம கை கிடைக்கல. இப்போ என்ன பண்ண போறீங்க? டேய் இப்படி கேட்டா எப்படிடா? என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ கடைசியா என் தலைமையில தூக்கி போட பாக்குறீங்களா? டேய் அது இல்லடா. பேச வேண்டியது தானே. நீ கொடுங்க. டேய் டேய் இருடா. சொல்லுங்கப்பா. டேய் நான் அம்மா பேசுறேன், என்னாச்சு? என்னாச்சுன்னா எதுவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியலம்மா. கார்த்தி, பின்ன என்னம்மா, எனக்கு பயங்கர தலைவலிச்சிச்சுமா, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதான் அவரை சப்மிட் பண்ணிட்டு வர சொன்னேன். இப்போ வந்து பேச தெரியல அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. டேய் அவன் எப்படிடா பேசுவான்? அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, சாமர்த்தியமா பேச வராது. நான் உன்னை தானே போய் சப்மிட் பண்ணிட்டு வர சொன்னேன். ஆமாம்மா, நான் தான் பண்ணுமா இருந்துச்சு, அதான் சொல்றேன்ல. எனக்கு பயங்கரமா தலைவலிச்சிருச்சுமா, என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்ன பண்ண சொல்றீங்க? இது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு தெரியும்ல, அப்படி இருந்தும் அவனை எப்படிடா அனுப்பி வச்ச? மா, அவர் பக்குவமா பேசுவாரு, நிதானமா நடந்துப்பாரு. யார்கிட்ட எப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னடா குத்தி காட்டி பேசுறியா? என்னம்மா, உண்மையிலேயே எனக்கு தலைவலிச்சிருச்சுமா, அதனால தான் அவங்களை போக சொன்னேன். இன்ஃபேக்ட் நான் ப்ரிப்பேர் பண்ண பிபிடியை காமிச்சு இது இப்படி அது இப்படின்னு சொல்லணும், அவ்வளோதானே. அத நீ செஞ்சிருக்கலாம்ல. இப்போ கூட அவரை விட்டு கொடுக்க மாட்டீங்க, என்னதான் தப்பு சொல்வீங்களா? டேய் போனை கொடு. மா. டேய் தமிழ், கான்ட்ராக்ட் அவ்வளவுதானா? சாரிம்மா, தம்பி கடைசி நேரத்தில் தலைவலின்னு சொன்னதுனால என்னாலையும் சரியா ப்ரெசென்ட் பண்ண முடியலம்மா. சரிம்மா, நான் வீட்டில் வந்து பேசுறேம்மா, வச்சிடுறேம்மா. ஏண்டா அம்மாட்ட எதுக்குடா சொன்ன? இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் விஷயம் தெரியாதானே போகுது. டேய் அவங்க ஹார்ட் பேஷண்ட்ரா, இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிரும் நாங்கள் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படா இருக்கும்? அதுக்கு ஆமா, கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சுன்னு பொய் சொல்றீங்களா? ஒன்று நான் போய் சொல்லுன்னு சொல்லலடா, உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லணும்னு சொல்கிறேன். இப்படி திடீர்னு ஷாக்கிங் நியூஸ் மாதிரி சொல்லக்கூடாது. பாத்தீங்களா, எல்லாத்துலேயும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. நான் எதையும் எங்கேயும் நேர்மையாக கரெக்டாக செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் இப்படி தான் நடந்துப்பீங்க. சரி, காரில் இறங்க, வீட்டுக்கு போகலாம். தமிழ், ஒரு நிமிஷம். தமிழ், சார் உங்களை வர சொன்னாரு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா தமிழ், சார் தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு. வாங்க தமிழ். சார். மிஸ்டர் தமிழ், உங்களை பத்தியும் உங்க கம்பெனி பத்தியும் நவீன் ரொம்ப நல்லா எடுத்து சொல்லியிருக்காரு. அதான் உங்களை மறுபடியும் வர சொன்னேன். ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. பிரசன்டேஷன் மீட்டிங்ல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிற எத்திக்ஸ் இல்லாம, கேட்கறவங்க நம்மளை எப்படி மதிப்பாங்க அப்படிங்கிற யோசனை இல்லாம, எப்படியாவது இந்த பிசினஸ் கிடைச்சே ஆகணுங்கிற ஆதங்கத்துல மனசுல பட்டதெல்லாம் பேசுறீங்க. நாங்க அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்த்தோம். எத்தனையோ அச்சீவர்ஸ்க்கு லைஃப்ல செகண்ட் சான்ஸ் கிடைச்சதுனால தான் அவங்களால சாதிக்க முடிஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியும். That's why we have decided to give you a second chance. நீங்க கேட்ட இன்னொரு சான்ஸை நாங்க உங்களுக்கு தரப்போறோம். தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு சான்ஸ் தான். அதுல நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. அதுக்கு மேல எதுவும் எதிர்பார்க்காதீங்க. சார், நீங்க சான்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார். கண்டிப்பா நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் சார். ஓகே, அப்ப நாளைக்கு மார்னிங் 11 o'clock ஆன்லைன்ல மீட் பண்ணலாம். ஓகே சார். நாளைக்கு எந்த தப்பு நடக்கக்கூடாது. பிரசன்டேஷன் பர்ஃபெக்டா இருந்ததுன்னா மற்ற விஷயத்தை பேசலாம். கண்டிப்பா சார், நாளைக்கு நாங்க கண்டிப்பா நல்லபடியா பிரசன்ட் பண்ணுவோம் சார். ஓகே, யூ மே லீவ் நவ். தேங்க்யூ சார். நவீன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். தமிழ், உங்க கம்பெனியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு எல்லாரையும் அசத்தி இந்த கான்ட்ராக்டை ஓகே பண்ணிடுங்க, அது போதும். ஓகே சார், கண்டிப்பா பண்றேன் சார். தேங்க்யூ ஆல் தி சார். பெஸ்ட். தேங்க்யூ. ஆண்டி, நீங்க எவ்வளவு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆனவங்க. நீங்களே இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்தா எப்படி ஆண்டி? அத்தை, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களை இப்படி டல்லா பாக்குறதுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நாம இந்த சிச்சுவேஷன்ல இருந்து கண்டிப்பா மீண்டு வருவோம்.
நமக்கு நல்லதுதான் நடக்கும் அத்தை. நீங்க வேணா பாருங்களேன், கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பாரு. என்னங்க, பசங்க தான் வந்திருப்பாங்க, அவங்களே வேதனையில இருப்பாங்க, அவங்க கிட்ட எதுவும் பேசிக்க வேண்டாம். வாங்கப்பா, நடந்ததை நினைச்சு மனசை போட்டு வருத்தப்பட்டுக்காதீங்க. புதுசாக ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். என்னப்பா சொல்றீங்க? அம்மா உங்ககிட்ட எதுவும் கேட்க வேணாம்னு சொன்னாடா. நான் தான் மனசு கேட்காம உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த கான்ட்ராக்ட் கைவிட்டு போயிடுச்சேன்னு நீங்க ஒன்றும் மனசை வருத்தப்பட்டுக்காதீங்க. அப்படின்னு யார்ப்பா சொன்னது? அவங்க ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. தமிழ், என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, நான் சொன்னல என் ஃப்ரெண்டு நவீன் அங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. அவங்க நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. நாளைக்கு ஆன்லைன் மீட்டிங் இருக்கு. ஏங்க, அப்போ அதுல நல்லபடியா பிரசன்ட் பண்ணி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைச்சிடும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடவுள் கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல நம்மள காப்பாத்துவார்னு சரஸ்வதி சொன்னாங்க. அது அப்படியே நடந்துருச்சு பாருங்க. இப்பதான்ப்பா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. டேய், இந்த விஷயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இவன் சொன்ன உடனே உங்க அம்மா உருக்குலைஞ்சு போயிட்டாடா. இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிறப்போ முன்கூட்டியே ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இல்லைப்பா, அவங்க திடீர்னு கூப்பிட்டு சரின்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலப்பா. அதே நினைப்போடவே கிளம்பி வந்துட்டோம். ஏண்டா, நீ தானே பிபிடி பிரசன்ட் பண்றேன்னு சொன்ன, அப்புறம் கடைசி நேரத்தில் ஏன் முடியாதுன்னு சொல்லிட்ட? ஏண்டா, உன்னை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம். நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. கடைசி நிமிஷத்துல தலைவலின்னு சொல்லிட்டு மீட்டிங்ல இருந்து ஒதுங்கிட்டேடா. மா, கடைசி நேரத்துல எனக்கு நிஜமாவே தலை வலிச்சிச்சுமா. என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நம்புங்கம்மா. ஆரம்பத்துல இருந்தே உனக்கு இந்த கான்ட்ராக்ட் பிடிக்கல, அதனால போக கூடாதுன்னு இருந்துட்டல்ல. மா, என்னம்மா நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க? மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிறப்ப போய் பிரசன்ட் பண்ணா அது ரொம்ப தப்பா இல்லம்மா. இப்ப நீ போகாமையும் அதுதானே நடந்திருக்கு. நல்ல வேளை, ஏதோ செகண்ட் சான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரி, நடந்ததை பேசி என்ன பண்ண போறோம்? ஏண்டா, நாளைக்கு ஆன்லைன் மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல? ஆமாப்பா. கார்த்தி, இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே சான்ஸ், கடைசி சான்ஸ். இந்த தடவை இந்த மாதிரி எந்த காரணமும் சொல்லாம நாளைக்கு ஆன்லைன் மீட்டிங்ல நீ தான் பிரசன்ட் பண்ற. சரிம்மா. பழைய கான்ட்ராக்ட் கை விட்டு போயிடுச்சு. இதுவும் கிடைக்கலனா நாம ரொம்ப திண்டாடி போயிடுவோம்டா. இத செஞ்சு சக்சஸ் பண்ணிடுவேல்ல? பண்ணிடுறேம்மா. ஃபைன். போ, இப்போல இருந்தே ப்ரிப்பேர் ஆகு. எப்படியாவது இந்த கான்ட்ராக்டை நாம வாங்கியே ஆகணும். சரிம்மா. இந்தடா கார்த்தி. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க. இந்த கான்ட்ராக்ட் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இந்தாங்க. என்ன யோசனை பலமா இருக்கு? குடிங்க. எனக்கு வேண்டாம். ஏன், பசிக்கலையா? சாப்பிட பிடிக்கலையா? ரெண்டும் தான். அப்படின்னா கவலையா இருக்கீங்க. கவலையில பசிக்கல, அதனால சாப்பிடல, அப்படிதானே? இந்த சரஸ்வதிக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு தெரியுமா? எப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். எங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே என்ன இவ இப்படி இருக்கா, கோச்சுக்கிட்டா சாப்பிடுறா, திட்டினா சாப்பிடுறா, சண்டை போட்டா சாப்பிடுறா, எல்லாத்துக்கும் சாப்பாடு தானான்னு கேட்பாங்க. ஆனா பாஸே, சோறா சொரணையான்னு கேட்டா நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு பசிக்கும்ல. சிரிச்சிட்டீங்க, அப்ப கவலையெல்லாம் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இப்ப குடிக்கலாமே. சும்மா ஏன் என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்க? உங்களுக்கும் பசிக்கும் பாஸ், வயிறு இருக்குல்ல. நீ குடிச்சிட்டு கொடு. நம்மள பத்தி தெரியல போல இருக்கு. இந்த புடிங்க.
நான் தான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேனே. சாப்பாடு விஷயத்துல யார் ரெக்கமெண்டேஷனும் எனக்கு தேவையில்ல. சரி, நான் உங்களுக்கு கூட்டி விடுறேன், நீங்க என்ன கூட்டி விடுறீங்களா? ம்